Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh IAS Academy. In this video, we are going to discuss a topic which is relevant for the upcoming 2025 UPSC CSE prelims. Okay, so topic was central value added tax. It's very important in the area of current affairs as well as in the Indian economic core subject also. Okay, so அதனால வந்து இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். நல்லா நோட் பண்ணிச்சுக்கோங்க. So the article பார்க்கலாம். Article என்ன சொல்றாங்கன்னா takeouts can claim Senvat credit for the covered shelters and the Supreme Court வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ டெலிகம்யூனிகேஷன் அந்த சிஸ்டம் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த சென்வர்ட் கிரெடிட் வந்து அவங்களால கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க ஃபார் த டவர்ஸ் அண்ட் த ஷெல்டர்ஸ். மொபைல் நெட்வொர்க்ஸ் அண்ட் த ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பில்டிங்ஸ் ஃபால் வித் இன் த டெஃபினிஷன் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ் அண்ட் த இன்புட்ஸ் அண்டர் த சென்வாட் ரூல்ஸ் அசஸர்ஸ் என்டைட்டில் டு கிரெடிட் ஆன் எக்ஸஸ் டியூட்டிஸ் பெய்ட் ஆன் திஸ் குட்ஸ். ஓகே, ஸோ ஏபெக்ஸ் கோர்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க பண்ணக்கூடிய அந்த டவர்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் எல்லாமே எதுக்குள்ள வரும்னு சொல்றாங்கன்னா கேபிட்டல் குட்ஸ்குள்ள தான் அவங்க வந்து வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த சென்வாட் கிரெடிட் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ். அதுல ஒன் ஆஃப் தான் இந்த வேல்யூ ஆடட் டாக்ஸஸ். அது வந்து சென்ட்ரல் வேல்யூ ஆடட் டாக்ஸஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ சென்வாட் அதாவது சென்ட்ரல் வேல்யூ ஆடட் டாக்ஸஸ் reduces the consumer tax burden when purchasing any product and offers a transparent picture of tax liabilities at every stage of production. ஓகேவா? ஸோ நார்மலா வந்து வேல்யூ ஆடட் டாக்ஸஸ் என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் குட் வந்து இருக்கு அப்படின்னா அது வந்து ப்ரொடியூஸ் பண்றப்போ ஒரு டேக்ஸ் போடுவாங்க, அதுக்கப்புறம் ரீட்டைல் கிட்ட போறப்போ ஒரு டேக்ஸ், அண்ட் தென் கன்சியூமர் வந்து நமக்கு வந்து பை பண்றப்பையும் ஒரு டேக்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டாக்ஸஸ் வந்து ஆட் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கும். அதான் வேல்யூ ஆடட் டாக்ஸ் சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து என்ன பண்றாங்கன்னா அதோட டாக்ஸ் பட்டன் வந்து குறைக்கிறதுக்காக தான் சென்ட்ரல் வேல்யூ ஆடட் டாக்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ it allows a manufacturer to utilize the credit of excess duty, additional duty paid for the procurement of input services to pay off the excess duty of his her final product input services. ஓகேவா? ஸோ இது மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களால என்ன பண்ணோம்னா அந்த கிரெடிட் வந்து அவங்களால கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அந்த பர்டிகுலர் குட் வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து எப்படி கிடைக்குதோ அப்போ மட்டும் தான் இவங்களால அந்த டாக்ஸ் வந்து அவங்களால லீவ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதான் மென்ஷன் பண்ணி they can utilize the credit of excess duty அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அண்டர் த செனட் manufacturers get credit for the tax paid on the raw materials which they can later use to offset of the excess duty they owe tax department. ஓகேவா? ஸோ என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேனுஃபேக்சரர்ஸ் ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணி சொல்றாங்கன்னா they can claim the credit for the tax paid on raw materials. ஓகேவா? இந்த ரா மெட்டீரியலுக்கு சொல்லி பர்டிகுலர் அந்த டாக்ஸ் வந்து போடுவாங்க. ஓகேவா? அந்த மேனுஃபேக்சரர் இல்லைன்னா ப்ரொடியூசர் கிட்ட இருந்து வாங்குறப்ப அந்த மாதிரி வாங்குறப்ப என்ன பண்ணாங்கன்னா அந்த டாக்ஸுக்கு வந்து அவங்க வந்து கிரெடிட் வந்து அவங்களால கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஐஸ்கிரீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஐஸ்கிரீம் இருக்குன்னு சொல்லி பாக்குறப்ப அவங்க வந்து ரா மெட்டீரியல் தேவைப்படுதுன்னா மில்க் அப்படிங்கிற நமக்கு வந்து அது விஷயமா தேவைப்படும். ஓகே, ஸோ மில்க் வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து வாங்க போறப்ப அவங்க வந்து டாக்ஸ் வந்து போடுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி டாக்ஸ் வந்து போடுறப்ப அந்த பர்டிகுலர் டாக்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா அவங்க வந்து கிரெடிட் மூலியம் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ அதான் வந்து ரா மெட்டீரியலுக்கான taxes. So it was introduced as a modification of the previously functioning modified value added tax. Okay, so the MODVAT ஓட கரண்ட் ஃபார்ம் தான் என்னன்னா இந்த சென்வாட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. So சென்வாட் therefore eliminates this double taxation, thereby simplifying taxation for the manufacturer and the consumer at large. Okay, so இந்த மாதிரி மல்டிபிள் டாக்ஸேஷன் வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா இந்த சென்வாட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப கொஞ்சம் முன்னாடியே வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ சென்வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த எக்கனாமி ஏரியா. ஓகே, டாக்ஸேஷன்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான். ஸோ டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் the raw materials travel through the various stages of production wherein duty is levied on every value added at each stage. ஓகேவா? ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து இருக்கிறாரு. ஓகே, ஸோ ப்ரொடியூசர் வந்து பார்க்குறப்ப நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரர்ல இருந்து ரீட்டைலர் இருந்து கன்சியூமர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு பார்க்குறப்ப ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து டேக்ஸ் வந்து போடுறாங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு இதுலையுமே வந்து டேக்ஸ் போடுறதுனால அது வந்து வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்து அது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? அந்த டேக்ஸ் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும், பார்டர் வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்து பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து அவங்க பர்டிகுலரா வந்து ஃபைனல் ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து அவங்க வந்து ஃபினிஷ் பண்றாங்களோ அந்த டைம்ல மட்டும் அவங்களால அந்த வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்களால கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ in 2004 the government established the Senvat credit rules in order implement a Senvat across the country
and offers Indian manufacturers of final products certain tax credits on the excise duty payable by them. ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பர்டிகுலரா ஒரு ப்ரொடியூசர் வந்து இருக்கிறாரு, அவர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபைனலா வந்து கிரியேட் பண்றாரு. ஓகேவா? அந்த மாதிரி கிரியேட் பண்றப்ப என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ஒரு டேக்ஸ் வந்து போடுவாங்க. அந்த டேக்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து பே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பே பண்ணக்கூடிய டேக்ஸ் வந்து பர்டிகுலர் அமௌண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து கிரெடிட்டா வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கிரெடிட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த டேக்ஸ் வந்து கம்மியாகும். ஓகேவா? அவங்க வந்து பே பண்ணக்கூடிய டேக்ஸ் வந்து கம்மியாகும் அந்த பர்டிகுலர் ப்ரொடியூசருக்கு வந்து. ஓகேவா? ஸோ அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சென்வாட் டேக்ஸ் கிரெடிட் சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஓகே. ஸோ மேனுஃபேக்சரர் கேன் கிளைம் சென்வாட் கிரெடிட் ஆன் ஃபாலோயிங் கேசஸ். எந்த மாதிரி டைம்ல அவங்களால அந்த மாதிரி கிளைம் பண்ணிக்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ எக்ஸைஸ் டியூட்டி ஆன் ஃபைனல் ப்ராடக்ட் ஃபார் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஃபைனல் ப்ராடக்ட்ஸ். ஓகே. ஸோ ஃபைனல் ப்ராடக்ட்ஸை மட்டும் தான் இவங்களால கிளைம் பண்ணிக்க முடியும். ஃபைனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கார் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ கார் இருக்குன்னு சொல்லி பாக்குறப்ப அவங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல் எல்லாமே நிறைய வந்து வரும். அந்த மாதிரி ரா மெட்டீரியல் வரப்ப அவங்களுக்கு வந்து ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ஒரு காரா எப்போ வந்து ரிலீஸ் பண்றாங்களோ அந்த டைம்ல மட்டும் தான் இவங்களால அந்த டாக்ஸ் கிரெடிட் வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? சர்வீஸ் டாக்ஸ் ஆன் அவுட்புட் சர்வீஸ் ஃபார் ப்ரொவைடர்ஸ் ஆஃப் டாக்ஸபிள் அண்ட் எக்ஸ்டெண்டட் சர்வீசஸ். ஸோ ஒரு மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்றப்ப அவங்களால இந்த மாதிரி சென்வாட் கிரெடிட் வந்து அவங்களால கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலா பாக்குறப்ப இன்புட் அண்ட் கேபிட்டல் குட்ஸ். ஸோ இஃப் திஸ் குட்ஸ் ஆர் பீயிங் பார்ஷலி ப்ராசஸ்டு. ஓகே. ஸோ பார்ஷலி ப்ராசஸ் சொல்லி பாக்குறப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கார் இருக்கு. ஸோ காருக்கு வந்து டயர்ஸ் வேணும். டயர்ஸ் என்ன பண்றாங்கன்னா வந்து வேற ஒரு கம்பெனில இருந்து வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்குறப்ப என்ன பண்ணாங்கன்னா, அது வந்து பார்ஷலி ப்ராசஸ்டு ஒரு குட் தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பாக்குறப்ப அவங்களுக்கும் என்ன பண்ணலாம்னா, இவங்க வந்து அந்த டாக்ஸ் கிரெடிட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ஸ்டேஜஸ்ல தான் அவங்களால அந்த சென்வாட் கிரெடிட் ரூல் படி அவங்களால கிரெடிட் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஓகே. ஸோ இந்த வேல்யூ ஆடட் டாக்ஸஸ் வச்சு பிலிம்ஸ் வந்து முன்னாடியே வந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, which one of the following is not a feature of value added tax? ஓகே. 2011ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். ஓகே. இட் இஸ் a multi-point destination based system taxation of India. ஓகே. So it is a tax levied on value addition at each stage of transaction in the production distribution chain. So it is a tax on the final consumption of goods and services. Must it ultimately be borne by the consumer? It is basically a subject of central government and the state governments are only facilitator for its successful implementation. ஓகேவா? ஸோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. ஓகே. ஸோ சென்ட்ரல் வேல்யூ ஆடட் டாக்ஸ் ஆஸ் நோன் ஆஸ் சென்வாட் அப்படின்னு சொல்லி நமக்கு பார்த்தோம். சென்வாட்டும் என்ன சொல்லி பார்த்தோம், ஆஸ் வெல் சென்வாட் கிரெடிட்டும் என்ன சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ பேசிக்கான கான்செப்ட் என்ன, அந்த டபுள் டாக்ஸேஷன் வந்து பார்டர் வந்து அந்த ப்ரொடியூசருக்கு வந்து கம்மி பண்றதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த சென்ட்ரல் வேல்யூ ஆடட் டாக்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல. ஓகேவா? ஸோ இது மூலியமா என்ன பண்றாங்கன்னா, அந்த மேனுஃபேக்சர் இல்லைன்னா ப்ரொடியூசருக்கு என்ன பண்ணோம்னா, அந்த ஃபைனல் ப்ராடக்ட் ப்ரொடியூசர். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து டாக்ஸ் பர்டன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அந்த டாக்ஸ் வந்து பர்டிகுலர் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து பே பண்ணுறது தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான பெனிஃபிட் எல்லாமே இதனால கிடைக்குது. ஓகே. அதுக்கப்புறம் எந்தெந்த ஸ்டேஜ்னால இவங்களால அந்த சென்வாட் கிரெடிட் வந்து அவங்களால கிளைம் பண்ணிக்க முடியும்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ பிலிம் ஸ்டாண்டப்ல கேட்கறப்ப அதெல்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே. ஸோ அந்த சென்வாட் கிரெடிட் பத்தி இல்லைன்னா சென்வாட் டாக்ஸேஷன் பத்தி உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. ஓகே. ஸோ கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ see you in the next video and bye from Ganesh IAS Academy. Thank you.